இயேசுவில் அன்பானவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது திருமணமாகாத சகோதர சகோதரிகள் நிறைய உண்டு. கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கு திருமணமாகாதா என்று ஏங்கி தவிக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு. அவளை பெற்றெடுத்த அப்பா அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பாரம் இருக்கும். என் மகளுக்கு திருமணமாகவில்லையே, என் மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று அவருக்கு எப்படி பாவம் இருக்கும். இது ஒரு கால சூழ்நிலையில் இது எதிர்பார்ப்போடு அந்த திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்றத்தனை உண்டு கொண்டு சொன்னார். இந்த நாளிலே திருமண காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். யாரெல்லாம் திருமணமாகாமல் தடைப்பட்டு போய் இருக்கிறதோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு திருமண வாழ்வை கொடுப்பார். நிறைய சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் நம்மோடு கூட தொடர்பு கொண்டு எங்கள் மகனுக்காக ஜெபியுங்கள், திருமணமாகவில்லை, என் மகனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். கருத்துக்களை உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி அந்த படைப்பின் ஆண்டவர் நோக்கி பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். அந்த படைப்பின் ஆண்டவர் நோக்கி கரங்களை விரித்த பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். அப்பா தந்தையுமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் போற்றுகிறோம் அப்பா, அம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. திருமணம் ஆகாது எத்தனையோ அப்பா இளைஞர்கள் இன்னும் பெண்கள் ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறார்கள். ஏசப்பா அன்பு செய்ய யாருமே இல்லையே என்று ஆண்டவரே அப்பா இதோட கண்ணீரை பாரும் ஆண்டவரே. இயேசுவே அப்பா மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு அப்பா ஆதாமுக்கு ஏற்ற துணை ஆண்டவரே ஏவாளை நீர் உண்டாக்கினது போல அப்பா இப்போதும் ஆண்டவரே இயேசு ஏற்ற துணையை நீர் மக்களுக்கு உண்டாக்கி தருவீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா அந்த சாராவோட கண்ணீரை கண்டு ஆண்டவரே தோபியாவை உண்டு பண்ணினது போல அப்பா தகப்பனே இப்போதும் ஆண்டவரே இயேசுவே ஏற்ற துணையை நீர் உருவாக்கி தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா தகப்பனே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே எத்தனையோ அப்பா தகப்பனே தடையா இருக்கிற எல்லா தடைகளும் நீர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய இரக்கம் மிக பெரிதா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நீர் மக்களுக்கு இரக்கம் காட்டுவீராக அப்பா தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே அப்பா தப்பான நிலைகளுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் இளைஞர்கள் பெண்கள் போய் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே அப்பா அவர்கள் நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற துணை நீர் உருவாக்கி அப்பா தகப்பனே ஈசாக்குக்கு ரெபெக்காவை உருவாக்கினது போல அப்பா நீர் ஏற்ற துணையை உண்டு பண்ணி மகிழ செய்வீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா தகப்பனே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே அப்பா ஏற்ற துணையை உருவாக்கி நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, மகிழ செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதிசயங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜபங்களை கேட்டு
ஆண்டவர் தன்னுடைய தெய்வீக திருவுளத்தை நிறைவேற்றுவார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று சொன்னாரே. நாம் ஜெபித்திருக்கிறோம். யார் யாருடைய வாழ்க்கையில் திருமணம் இல்லையோ, திருமணம் தடைப்பட்டிருக்கிறதோ, அந்த தடைகள் எல்லாம் மாற்றி போடுவார். அது பொருளாதார தடைகளாக இருக்கலாம், அல்லது உலகப்புறமான நிலையிலே தடைகளாக இருக்கலாம், படிப்பு நிலையிலே இருக்கலாம். எந்த தடைகளாக இருந்தாலும் ஆண்டவர் தடைகளை மாற்றி போடுவார். ஆண்டவர் தானே செய்வார், அதிசயம் செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.